ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம், இன்னும் ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம், காலங்கள் இல்லையா, அதாவது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல காலங்கள்ல டென்சஸ்ல we have 12 kinds of tenses இல்லையா, அதுல நம்ம எக்ஸ்க்ளூசிவா எதை பத்தி பார்க்குறோம், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஆர்டரா நம்ம வந்துட்டு இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல நம்ம என்ன பண்றோம், அஃபர்மேட்டிவோட கொண்டு போய் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல பாசிட்டிவ் அஃபர்மேஷன், நெகட்டிவ் அஃபர்மேஷன் அண்ட் ஆஸ் வெல் த இன்ட்ரோகேட்டிவ் அஃபர்மேஷன். ஸோ இந்த மாதிரியான அஃபர்மேஷன்ஸை நீங்க உள்ள கொண்டு வந்து நீங்க அதை டிஃப்ரெண்டா நீங்க கேட்டகரைஸ் பண்ணும்போது தான் யூ மேக் லைக் கம் டு நோ எப்படி நம்ம பேசணும், எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணணும், எப்படி அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட சொல்லணும் அப்படிங்கிற ஒரு வேரியேஷன்ஸ் தெரியும். அதுக்காக தான் நம்ம அஃபர்மேஷன்ஸோட கொண்டு வரோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஆல்ரெடி பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் பார்த்தாச்சு, நெகட்டிவ் அஃபர்மேஷன்ஸும் பார்த்தாச்சு. இப்போ எதை பத்தி பார்க்க போறோம், இன்ட்ரோகேட்டிவ் அஃபர்மேஷன். கொஸ்டினா நம்ம கொஸ்டினா பேசுறோம், பண்ணியிருப்பாங்களா, செய்திருப்பாங்களா, வந்திருப்பாங்களா, ஸோ அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த நீங்க என்ன மாதிரி எடுத்தாலும் உங்களுக்கு அந்த வாக்கியத்தை ஹைலைட் பண்றதுக்கு உங்களுக்கு யார் குறிப்பா வேணும், கண்டிப்பா ஆக்ஷன் அப்படிங்கிறவங்க வேணும். ஆக்ஷனையும் நம்ம என்ன கொடுக்கலாம், அந்த ஆக்ஷனை வந்து ப்ரெசென்ட்ல, பாஸ்ட்ல, பார்ட்டிசிபிள்ல எப்படி சொல்லலாம், அதை எப்படி கம்பைன் பண்ணி சென்டென்ஸ்ல கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு ஃப்ளூயன்சிக்கான முக்கிய விஷயமே வெக்காபுலரி. டெய்லி 5 வெக்காபுலரி கத்துக்கோங்க, அதுல இருக்க தமிழ் மீனிங்கோட அதை ரெகுலரா யூஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான வேர்ப் என்ன ரூல் எப்படி எழுதலாம்னு சொல்லி தருவாங்க. ஸோ இன்னைக்கான ரூல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டென்ஸ் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல நாங்க பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோகேட்டிவ். ஸோ இதுதான் கொஸ்டின் மார்க், இன்ட்ரோகேட்டிவ் பார்க்க போறோம். தென் verb ஃபார்ம் வரும்போது V1, V2, V3. present, past and past participle அப்படிங்கிறது தான் இல்லையா. ஸோ இப்போ verb ஃபார்ம் அப்படின்றது எப்படி நம்ம பிரிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இதில் நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம earn அப்படின்னு எடுக்கிறேன், EARN earn அப்படிங்கிறது. earnனா நம்ம வந்து சம்பாதிக்கிறது, ஓகேங்களா. ஸோ இப்போ earn போது சம்பாதிக்க அப்படிங்கிறது. அதுவே V2 and V3ல earned வரும். சம்பாதிக்கப்பட்ட. ஸோ earn, earned, earned அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ V1, V2, V3 அப்படிங்கிறது. ஸோ இப்போ verb ரெடி. இதுக்கப்புறம் சப்ஜெக்ட் I, we, you, he, she, they. இதெல்லாம் சப்ஜெக்ட்ல இருக்கு இல்லையா. ஸோ அப்போ ரூல் அப்படின்னு வரும்போது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்ல வரக்கூடிய ரூல் என்ன அப்படிங்கிறதான். ஸோ will or shall, ஓகேங்களா. பிளஸ் என்ன பண்றாங்கன்னா சப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட் கூட என்ன பண்றாங்க, அடுத்தது have. தென் பிளஸ் எடுக்கணும்னா V3. V3 வந்து past participle அப்படிங்கிறது தான் கொஸ்டின் மார்க், ஓகேங்களா. ஸோ அப்போ ஒரு ரூல் வந்து நமக்கு என்ன ஆயிடுச்சு, ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ரூலுக்கு ஏற்ற மாதிரி சென்டென்ஸ் நம்ம எழுதலாம். எக்ஸாம்பிள், so will she, subject, have. so V3 வரும்போது earn, earned இல்லையா. so will she have earned, so will she have earnedனா அவ சம்பாதித்திருப்பாளா அப்படிங்கிறது. so எப்படி என்னன்னா, will she have earned enough money, இதையே ஸ்டாப் பண்ணிக்கலாம். will she have earned enough moneyனா அவள் போதுமான அளவிற்கு சம்பாதித்திருப்பாளா அப்படிங்கிறது. இல்ல அந்த இடத்துல இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்றீங்கன்னா, will she have earned enough money to buy a car, to buy a house அப்படின்னா வீடு வாங்குவதற்கு இல்ல கார் வாங்குவதற்கு போதுமான அளவு சம்பாதித்திருப்போம். இது இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ நான் இங்கே ஸ்டாப் பண்றேன். will she have earned enough money அப்படின்னா போதுமான பணத்தை அவள் earned இல்லையா.
சம்பாதித்திருப்பாளா அப்படிங்கிறது தான். ஸோ போதுமான பணத்தை வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, சம்பாதிச்சிருப்பாங்களா, ஏர்ன் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறது. ஸோ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் பண்ணலாம். டு பை எ கார், வீடு வாங்குவதற்கு, கார் வாங்குவதற்கு, அது மாதிரி கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம இன்ட்ரோகேட்டிவ். இதே பாசிட்டிவ்ல எழுதுறீங்கன்னா she will have earned enough money. அதே நெகட்டிவ் வரும்போது she will not have earned enough money. ஸோ அப்போ ஒரு வாக்கியத்தை நீங்க எப்படி எழுதலாம் அப்படிங்கிறது தான் கேட்டகரிஸ். கேள்வி கேட்குறேன், கேள்விக்கு பதில் நம்ம என்ன பண்றோம், 2 டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸாக கொடுக்குறோம். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஆன்சர்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம் வந்து ஏர்ன்டு. சிலர் வந்து இயர்ன் சொல்லக்கூடாது. நீங்க எவ்வளோ ஏர்ன் பண்றீங்கன்னு கேட்பாங்க. சிலர் நீங்க எவ்வளோ ஏர்ன் பண்றீங்க அப்படிங்கிறதான் சொல்லணும். ஏ வரதால, லாங் வவல் சவுண்ட் வரதால. ஸோ அதனால ஏர்ன்ட் அப்படிங்கிற ஒரு ஒர்க் ஃபார்ம் வச்சுட்டு இன்னைக்கான சென்டென்சஸ் நம்ம ரூலோட பயன்படுத்திருக்கோம். ஸோ இதை வச்சுட்டு நீங்களும் ஒரு 5 to 10 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.